வணக்கம் தலைமைகளே. يا ولدي عفو الله في نص الشارع يا عفو الله لا اله الا الله يا ولدي لا اله الا الله صاروخين مع بعض انفجروا. இன்றைக்கு ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்த வீடியோ நேற்று காசாவிற்குள் நடத்தப்பட்ட தாக்குதல். பயங்கரவாதி ஒருவன், அந்த பயங்கரவாதி கொல்லப்பட்டான். ஆனால் அவன் பயங்கரவாத காரியம் செய்ததால் அவனுடைய வீடு தகர்க்கப்பட்ட காட்சி அது. அவனுடைய வீடு ஒரு அகதிகள் முகாமில் இருந்தது. சொல்லிட்டாங்க, அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி அடிப்பதுங்கிறது இதுதான், சொல்லியே அடித்தாங்க. அப்படி இருந்துமே குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ ஓடிட்டு இருக்கு. சொல்றாங்க அடிக்கிறோன்னு சொல்லி, அடிப்பாங்கன்னு தெரியும். அப்போ நிச்சயமாக குழந்தைகளை எல்லாம் வெளியே கொண்டு போகணும். இவர்கள் வேண்டுமென்றே, அவனுக்கு அதை பற்றிலாம் அக்கறை இல்லை. அவனுக்கு இந்த ஒரு குழந்தை மரணம் அடைந்தால் 100 குழந்தை உற்பத்தி பண்ணும் குழந்தை உற்பத்தி பயங்கரவாதம் அவனுக்கு இருக்கு. அதனால அவனுக்கு அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. உலகத்தின் முன் பரிதாபம் சம்பாதிக்க அந்த குழந்தைகள் மரணம் அடைந்த வீடியோ அப்படியே ஓடிட்டு இருக்கு. இந்த இணையதளங்கள் எப்படி இதுக்கெல்லாம் அனுமதி தராங்கன்னு தெரியல. ரத்தத்தோடு அந்த குழந்தை மரணம் அடைந்த காட்சி ஓடுது. ஆனால் அது பயங்கரவாதியை, அவனுடைய வீட்டை தகர்த்தது சொல்லி அடித்த காட்சி நேற்று காசாவில் நடந்தது. ஈரான் மீது முதல் நாள் தாக்குதல் பயங்கரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஹெவி வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறாங்க. முதல் நாள் தாக்குதல் மிக கடுமையான அலை தாக்குதல் அப்படிங்கிறாங்க. நேற்றுன்னு சொல்லக்கூடாது, இன்னைக்கு வரைக்கும். அதாவது 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்க ராணுவம் விமானப்படை. விடிய அடிச்சிருக்காங்க. அதனால இன்றைக்குன்னு தான் சொல்லணும். நான் எப்பவுமே நேற்றுங்கிறேன். அது முழு இரவும் அடிக்கிறதுனால இன்று தாக்குதல் நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு காரணம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜோர்டான் அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் பதிலடி தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓரளவு உண்மை இருக்கு. ஆனா ஏன் இந்த கடுமையான தாக்குதல் இனியும் நடக்கும்? ஏன் அப்படின்னா, 2 தினங்கள் முன்னால ஒரு வீடியோ ஓடிச்சு. செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட வீடியோ. அந்த வீடியோ பார்க்கும்போது நினைச்சேன் நிச்சயமான பதிலடி இருக்குன்னு சொல்லி. ஈரானுடைய IRGC பேடி இராணுவத்துடைய ஆதரவு பெற்ற நிறுவனம், செய்தி நிறுவனம் தஸ்னீம், அதுல இந்த வீடியோ ஓடிச்சு. அந்த வீடியோவோட தலைப்பு, எங்கே கொல்வது மெலோனியா ட்ரம்பை அப்படின்னு தலைப்பு. அதாவது ட்ரம்பின் மனைவி அவர்களை எங்கே கொல்வது சொல்லி முகப்பு படம் எப்படி வச்சிருந்தாங்கன்னா, ஒரு பெண்ணுடைய உருவம், மெலோனியா அவங்கள குறிப்பிட்ட உருவம் முழுக்க ரத்த சிவப்பில் இருப்பது போல, ரத்தத்தில் இருப்பது போல தான் முகப்பு படமே வச்சிருந்தானுங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உலகம் முழுவதும் உள்ள சுதந்திர போராளிகள், அதாவது இந்த பயங்கரவாதிகளை அவனுக்கு போராளிங்கிறானுங்க, ஜிகாதிகள், நீங்க அமெரிக்காவில் உள்ள ட்ரம்ப் குடும்பத்தை கொல்ல வேண்டும். மெலோனியாவை கொல்வது எளிது. ஏன்னா அவங்க ஷாப்பிங் பிரியை, பொருட்களை வாங்குவதற்கு அடிக்கடி வருவாங்க. அதில் அவங்க அடிமைத்தனம் உள்ளவங்க. அதனால அந்த அடிமைத்தனத்தை பயன்படுத்தி அவங்களை கொல்ல வேண்டும் நீங்கள் அப்படின்னு. பொதுவாக மெலோனியா ட்ரம்ப் அவர்கள் எந்தெந்த கடைகளுக்கெல்லாம் போவாங்கன்னு சொல்லி அந்த கடைகளுடைய பெயர்களை அவன் தெரிவிச்சிருக்கானுங்க. அது எந்த வீதியில் இருக்கு, மேலும் மெலோனியா ட்ரம்ப்புக்கு எந்த பாதுகாப்பு படைகள்
எப்படி பாதுகாப்போடு அவங்க வராங்க, எத்தனை வாகனம் இருக்கும், அதில் எத்தனை பேர் இருப்பாங்கங்கிறத அவனுக்கு தெரிவிச்சிருக்கானுங்க. பொதுவாக வந்து இதெல்லாம் வந்து இணையத்திலே கிடைக்கும். ஆனால் அவனுங்க என்னங்கிறாங்கன்னா சேட்டலைட் மூலமாக நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கானுங்க. மேலும் வந்து அவனுக்கு சொல்கிறது வந்து மெலோனியா அந்த தெருவுக்கு வராங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வருவதற்கு முன்பாகவே அங்குள்ள குப்பை தொட்டிகளை அங்கே இருந்து அகற்றுவார்கள். குப்பை தொட்டினா அங்கே மிக பெரிதாக இருக்கும். வாகனத்தில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து போவாங்க. அதுக்குள்ள ஒரு 10-15 ஒளிந்து உட்காரலாம். அதனால தான் குப்பை தொட்டி எடுக்கிறது. குப்பை தொட்டியை எடுப்பாங்க. மேலும் பாதாள சாக்கடை மூடிய வெல்டிங் வைத்து மூடிடுவாங்க. ஏன் பாதாள சாக்கடை மூடுறாங்கன்னா அதன் வழியாக வந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தக்கூடாதுனால வெல்டிங் வைத்து மூடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே மெலோனியா வருகிறார்கள் என்று அர்த்தம். அங்கே நீங்கள் கொள்ளுங்கள், நரம்பு மண்டலத்தை தாக்கி மரணத்தை தரக்கூடிய நச்சு வாயுவை பயன்படுத்தி நீங்கள் கொள்ளலாம் கடைகளுக்குள் வச்சு சொல்லிட்டு எந்த நச்சு வாயுவை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவனுக்கு சொல்லியிருக்கானுங்க. இப்படி தொடர்ச்சியாக அவங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லிட்டு மெலோனியாவை மட்டுமல்ல, மெலோனியா ட்ரம்பின் மனைவி, மேலும் மகள் இவான்கா ட்ரம்ப் அவங்களையும் கொல்லணும், மேலும் பேரனையும் கொல்லணும், இவான்காவுடைய மகனையும் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கடைசியா அந்த புகைப்படம் முடியும் போது மெலோனியா ட்ரம்ப் மற்றும் இவான்கா ட்ரம்ப் மற்றும் அந்த பேரன் இவங்கெல்லாம் கண்ணை மூடி படுத்திருப்பது போல புகைப்படத்தை வச்சு கொல்லப்பட்டு விட்டனர் அப்படின்னு முடிச்சிருந்தாங்க அந்த வீடியோவை. அந்த வீடியோ வந்து அழிக்கப்படுவதும் மீண்டும் தோன்றுவதுமா இருக்கு. ஏன் அழிக்கிறாங்கன்னா அந்த நிறுவனங்கள், அந்த இணைய நிறுவனங்கள், இது ஒரு செயற்கை நுண்ணறிவு வீடியோ, மேலும் பெண்களை குறிவைத்து கொள்ள சொல்றாங்க. அதனால அந்த வீடியோ அவங்க எடுக்கிறாங்க, திரும்ப வருது. இப்போ டெலிகிராம் சேனல்ல ஓடிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தை வரவழைக்குது. அதாவது நம்ம எப்பவுமே நம்ம வந்து பெண்களை திட்டமிட்டு கொள்வதல்ல. ஆச்சரியமா இருக்கும். இப்ப கூட தொடக்கத்தில் குழந்தை கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னேன். அதுல குறிவைக்கப்பட்டது பயங்கரவாதியோட வீடு. சொல்லி அடிக்கும் போது இவனுங்க வேணும்னே குழந்தைய வச்சாங்க. நம்ம வந்து என்னைக்குமே தாக்குதல் நடத்தும் போது பயங்கரவாதிகளையும் பயங்கரவாதி இலக்குகளையும் தான் கொள்றோம். அதுல வந்து துரதிர்ஷ்டவசமாக இணைப்பாக அந்த பெண்கள் சாகிறாங்க. ஆனா அது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும் செயல்தான். ஹாசன் நஸ்ரல்லாவை கொல்லும் போது பல லட்சம் எடையுள்ள வெடி மருந்து பொருள் உபயோகப்படுத்தப்பட்டது. அவன் உள்ள சிக்கிட்டான். கொல்லலாங்கும் போது அவங்களுடைய அந்த ஹாசன் நஸ்ரல்லா மகனும் உள்ள சிக்கிட்டான். இஸ்ரேலுடைய இராணுவத்திற்கு ஒரு இக்கட்டான நிலை. அவனை கொல்லணும், வெறியோட காத்திருக்காங்க, ஏகப்பட்ட போரிமானங்கள் காத்திருக்கு. ஆனால் அந்த மகள் சிக்கிட்டான். அப்போ வந்து யோவ் காலண்ட் தான் இராணுவ அமைச்சர், அவர்கிட்ட கேட்டாங்க, மகள் சிக்கி விட்டால் உள்ள அப்படிங்கும்போது கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்க, அதாவது அதிர்ஷ்டவசமாக அந்த புள்ள வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு சில நிமிட துளிகள் அந்த ஆப்ரேஷன் நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த புள்ளை எப்படியாவது வெளியே வந்துடுவா, அந்த புள்ளையை நம்ம காப்பாற்றலன்னு. ஆனால் துரதிர்ஷ்டவசம் அந்த புள்ளை வெளியே வரல. அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம் கலைஞ்சிருவானுங்க, கூட்டமே கலைஞ்சிருங்கிறதுனால வேற வழி இல்லாம தான் அங்க குண்டு போடப்பட்டது. லட்சக்கணக்கான கிலோல அந்த பொண்ணுமே கொல்லப்பட்டாங்க. ஆனா நம்முடைய இலக்கு என்னன்னா அங்குள்ள பயங்கரவாதி ஹாசன் நஸ்ரல்லா தான். ஆனா அந்த மகள் வந்து கொல்லப்பட்டது இணைப்பா நடந்த காரியம். நமக்கு அது வருத்தத்தை கொடுக்கும். அலி கொமேனி கொல்லப்படும் போதே அவன் வந்து அந்த பாதுகாப்பான பங்கருக்குள்ள மொத்த குடும்பத்தையும் வச்சிருந்து தப்பு. அவனை தேடுறாங்கன்னு தெரியும், அப்படியுமே அவன் வந்து அந்த குடும்பத்தை ஒழிச்சு வச்சிருந்தான். அவன் என்ன நினைச்சானா, அலி கொமேனி பெண்கள் இருக்கனால கொல்ல மாட்டாங்கன்னு. வைக்கப்பட்ட குறி அலி கொமேனிக்கு தான். ஆனால் அந்த பெண்கள் கொல்லப்பட்டது வந்து இணைந்து நடந்த காரியம். ஒருபோதும் நாம் பெண்களை குறி வைப்பதில்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய திட்டமிட்ட குறி என்பது பெண்களோ குழந்தைகளோ ஆயுதம் மற்றவர்களோ அல்ல. நமது குறிங்கிறது பயங்கரவாதி தான். ஆனால் இவனுங்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பெண்களை, பேரனை, மகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி கொள்ளலாம், அவங்க எங்க வராங்க, அந்த வழிமுறை நச்சு வாயோட பேர், அவனோட குறியே பெண்ணா இருக்கு. இதுதான் வந்து ஆத்திரத்தை வரவழைக்குது.
நான் இந்த வீடியோ பார்த்தோன்னே நினைச்சேன் செம்மையான அடி உழுகுன்னு சொல்லி இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தாக்குதலுடைய பென்டகனுடைய அதிகாரப்பூர்வ வீடியோ தான் இருக்கு, பாருங்க. மற்றபடி நேரடியாக அங்கே எடுக்கின்ற வீடியோக்கள் வந்து இன்று மாலை நம்ம கைக்கு வரும். நாளைக்கு பேசும்போது பேசுறேன். இந்த தாக்குதல் முடிஞ்சிருக்கு, இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு முடிச்சிருக்கிறாங்க. பதிலடி ஈரானிடமிருந்து வந்தால் இன்று இரவும் தாக்குதல் நடக்கும். தாக்குதல் ஹெவி வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக், மிக கடினமான அலை தாக்குதல், மிகப்பெரிய சேதம் இருக்கும். அதோட புகைப்படம் வந்து நமக்கு இன்னைக்கு இரவு மாலைக்கு வந்து கிடைக்கும். வழக்கம் போல IRGC இராணுவத்தின் கட்டளை தலைமையகம், ஏவுகணைகள், ட்ரோன்கள் வைத்திருந்த கிடங்குகள் மற்றும் வாகனங்கள், இராணுவ ரீதியான வாகனங்கள், படகுகள், பெரிய படகுகள், இது எல்லாமே தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. ஈரான் மீதான கடற்படை முற்றுகை இந்த நொடிப்பொழுது வரை தொடர்கிறது. கடைசி 24 மணி நேரத்தில் 20 பிரம்மாண்ட கப்பல்கள், ஈரானுக்கு வரவிருந்த கப்பல்கள் வழிமறிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு. அதில் 16 கப்பலை அனுப்பிட்டாங்க. 2 கப்பல் சொல்வதையும் கேட்காமல் உள்ள வந்தனால அடித்து முற்றாக காலி பண்ணிட்டாங்க அமெரிக்காவுடைய கடற்படை. மேலும் 2 கப்பல்களை கைப்பற்றியிருக்கிறாங்க. மொத்தம் 20 கப்பல்கள் வழிமறிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ஹொர்மோஸ் ஜலசந்தியை கடந்த 24 மணி நேரத்தில் 24 பிரம்மாண்ட கப்பல்கள் உபயோகப்படுத்தி கடந்திருக்கு. அதில் அந்த அங்குள்ள வளைகுடா நாடுகளுக்கு எண்ணெய் வாங்க 16 கப்பல்கள் உள்ள வந்திருக்கு. 8 கப்பல்கள் எண்ணெயை பெற்றுக்கொண்டு ஹொர்மோஸ் ஜலசந்தி வழியாக வெளியே போயிருக்கு. ஒரே நாளில் 24 கப்பல்கள் வணிகம் செய்தது ஒரு பெரிய அளவு ஒரு வெற்றி என்றுதான் அமெரிக்காவிற்கு, ட்ரம்ப்புக்கு வெற்றி என்றுதான் பார்க்கணும். நேற்று சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா கூட்டுப்படை ஈராக்குக்குள் நடத்திய தாக்குதல், வான்படை தாக்குதல். அது வந்து ஈரானுடைய IRGC பேடிகளுடைய ஆதரவுப்பட்ட பயங்கரவாத இயக்கம். அதை வந்து IPM அப்படிம்பாங்க, ஈராக்கி பாப்புலர் மொபிலைசேஷன் அப்படிம்பாங்க. இது வந்து இதுதான் நாடுகளுக்குள் நாடு பயங்கரவாதம் சொல்லி. ஈராக் என்ற ஒரு நாடு இருக்கு, அதுக்குள்ள ஈரானுடைய ஆதரவுப்பட்ட இந்த பயங்கரவாத இயக்கத்தை நீங்க பார்க்கலாம். இதன் மீது தான் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதனுடைய தளபதி கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலில் அந்த IPM பயங்கரவாத இயக்கத்தின் தளபதி கொல்லப்பட்டிருக்காங்க உள்ள அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி 20 பேர் கொல்லப்பட்டாங்க என்று ஈராக்கை ஒத்துக்கொண்டு அவர்களுடைய புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. ஈரானும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அதே போல நேற்று பயங்கரமான தாக்குதல் நடந்தது என்று ஈரானும் ஒத்துக்கொண்டிருக்காங்க. ஈரான் மேலும் கடற்படை முற்றுகை தொடர்கிறது, 1 லிட்டர் வியாபாரம் செய்ய முடியவில்லை என்றுமே அவங்க ஒத்துருக்கிறாங்க. ஈரானுக்குள் அப்பாவிகள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பையும் சிறிய அளவு கலவரத்தையும் கொடுத்துன்னு சொன்னேன். அது அப்படியே மெதுவாக குறைந்து விட்டது. ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க ஏதாவது ஒரு போராட்டம் என்றால் முற்றாக இணையத்தை துண்டித்து விடுகிறார்கள். இது முக்கியமானது. இங்கே வந்து இந்த கரப்பான் பூச்சி என்ற பிரிவினைவாத சக்தி தலைவர்கள் போராட்டம் இணையதளம் துண்டிக்கப்பட்டிருந்தால் நடந்திருக்கவே நடக்காது. இணையதளம் தான் இதெல்லாம் தூண்டுது, ஒன்றிணைக்குது. ஆனால் இங்கே வந்து கருத்து சுதந்திரம் இந்தியாவில் இருக்கு. ஈரான்லாம் அப்படி இல்லை. மொத்த தேசத்திலேயே, அந்த பகுதி மட்டுமல்ல, ஈரான்லேயே இணையதளத்தை துண்டித்து விடுவார்கள். அதனால இதை போன்ற போராட்டங்கள் மிகப்பெரியதாக வலுப்பெறவில்லை, அது படிப்படியாக குறைஞ்சது. ஒரு பெண் அந்த கூட்டத்துக்குள் புகுந்து அவர்களை காப்பாற்ற முயன்றதால், தூக்கிலிடப்படும் ஆட்களை காப்பாற்ற முயன்றதால் சுட்டு கொல்லப்பட்டால் அப்படின்னா அந்த பெண்ணுடைய புகைப்படம் இதுதான். பெண் அல்ல, மாணவி, வெறும் 16 வயது தான். உணர்ச்சி வசப்பட்டு அவர்களை காப்பாற்றுகிறேன்னு சொல்லி உள்ள போனதுனால பாஜிஸ் பயங்கரவாத காட்டு மிராண்டிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதை தாண்டி வந்து இஸ்ரேலில் காசாவில் மருத்துவர்கள் பயங்கரவாதம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மருத்துவர்கள் என்பவர்கள் உலகம் முழுவதும் புனிதமானவர்கள், உயிர்களை காப்பாற்றுவார்கள் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சமீப காலமாக மருத்துவ பயங்கரவாதம் பெரிதாகுது. இந்தியாவிலுமே மருத்துவர்களை தொடர்ச்சியாக கைது பண்ணாங்க. அதுலேயுமே
முதுநிலை படிப்பு படித்த மருத்துவர்கள் கூட, பெண் மருத்துவர்கள் கூட பயங்கரவாதம் பண்ணி கைது பண்ணப்பட்டாங்க. இஸ்ரேல்ல அப்படி 16 பயங்கரவாதிகள், எல்லாமே காசால மிக மெத்த படித்த டாக்டர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள், ஆதாரப்பூர்வமாக அவங்க எந்த பயங்கரவாத இயக்கத்தில் என்ன பயங்கரவாதம் செய்தார்கள் சொல்லி நேற்று வெளியிட்டிருக்காங்க. ஹவுதி மூடர் கூடம் அவங்க இப்ப என்னங்கிறாங்கன்னா, அந்த பகுதிகளில் வணிக கப்பல் கடப்பது, பாப் அல் மந்திப் அப்படிம்பாங்க, அந்த பகுதியில் இனிமேல் வருகின்ற காலங்களில் சுங்க வரி கொடுத்து விட்டு கப்பல்கள் போகலாம், அந்த கப்பல்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். ஹவுதி மூடர் கூடம் இன்று அவங்க சொல்லியிருக்கானுங்க, சுங்க வரி கொடுத்தா நீங்க பத்திரமா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்த்து கொண்டிருப்பதால், ஒரு கை பார்ப்பதால், ஈரானையும் காசா லெபனானை பார்ப்பதால் இந்த ஹவுதி அதனால தப்பித்து கொண்டே இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவங்க சுங்க வரி பணம் கேட்கறாங்க. லெபனானுக்குள் நேற்று இஸ்ரேலுடைய வாகனம் ஒன்று, அதாவது இன்ஜினியரிங் பொறியாளர் பிரிவுடைய ஒரு பாதுகாக்கப்பட்ட வாகனம் லெபனானுக்குள்ள ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானது. மற்றபடி லெபனானிலிருந்து, காசாவிலிருந்து, வெஸ்ட் பேங்கிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலுக்குள்ள எந்தவித பொதுமக்களும் கிட்டத்தட்ட மாதமாகவே மரணம் அடையல. அதுலேயுமே இந்த சமீபத்தில் லெபனானுக்குள்ள கடைசி ஒரு வாரமா இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கூட லெபனானுக்குள்ள கூட மரணம் அடையல. காசாவிலும் எந்த ராணுவ வீரரும் மரணம் அடையல. வெஸ்ட் பேங்க்ல தான் 2 மேஜர்கள் 2 தினம் முன்னால மரணம் அடைந்தது. மற்றபடி இஸ்ரேலுக்குள் இந்த பயங்கரவாதிகளால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை. ஏன்னா இந்த வீடுகளை தரைமட்டமாக்குவதால். லெபனான்ல இந்த ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு கவச வாகனம் மீது. அதற்கான பதிலடி நிச்சயமாக தரப்படும் அப்படின்னு இருக்காங்க. நெத்தன்யாகு இஸ்ரேல் வருவதற்காக காத்திருக்காங்க. வந்த பிறகு லெபனான் மீது எந்த விதமான தாக்குதல் நடத்துவது என்று முடிவெடுக்கப்படும். முப்படை தளபதி ஏஆர் ஜமீர் அவர்கள், இஸ்ரேலுடைய முப்படை தளபதி, அந்த பகுதியை விஜயம் செய்த ஒரு சிறிய வீடியோ இருக்கு, பாருங்க. நேற்று பேசும்போது வெஸ்ட் பேங்க்ல மேற்கு கரையில ஒரு அரபு எம்பி இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறவன் ஒரு பிரச்சனை பண்ணா, பன்றி போல ஒட்டுக்காக கத்துவது அவனுக்கு வழக்கம். இஸ்ரேல் காவல்துறை அதிகாரிட்ட பிரச்சனை பண்ணா, அவர் 5 நிமிஷம் டைம் தரேன், எல்லாத்தையும் காலி பண்ணு போனான்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய தொடர்பு வீடியோ பாருங்க. Give no attention to the authorities of the occupation. Give your attention to us who are beginning to befriend cohorts. Friendship as liberation. Friendship as more capacious and அதுக்கப்புறம் அந்த எம்பிட்ட போய் அதே காவல்துறை அதிகாரி அவனை சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு போற காட்சி நீங்க பாக்குறீங்க. அது ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டதற்கு அந்த பகுதி மக்கள், அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஹெப்ரான் அப்படிம்பாங்க, வெஸ்ட் பேங்க்ல இருக்கு. அது இஸ்ரேலுடையது ஹெப்ரான், நீங்களாம் படிச்சிருப்பீங்க. அங்க நடந்த ஒரு பயங்கரவாதிக்கு நினைவு அஞ்சலி கூட்டம். இஸ்ரேல்ல எம்பியா இருக்கின்ற அரபு எம்பி, அரபு தான் அவன், இஸ்ரேலுடைய சோற்றை தின்று விட்டு இப்படி இஸ்ரேலுக்கு விரோதமாக இருப்பது, இப்படிதான் மொத்தமா அவனுக்கு இருப்பானுங்க. எந்த மொத்த அரபுமே இஸ்ரேலுக்குள்ள 99% இஸ்ரேலுக்குள்ள இருக்க அரபு. என்னைக்குடா இந்த யூதம், இந்த தேசத்தை நம்ம அழிப்போம், இவர்களை கொல்வோம் சொல்லி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்ய எப்போதுமே காத்திருப்பானுங்க. அந்த எம்பி ஒருத்தன், அதுக்கப்புறம் அவனை அடிச்சு கொண்டு போனதை கைது பண்ற காட்சி அது. அந்த கூட்டம் பாதியிலே நின்று அந்த பன்றிகள் தெரித்து ஓடும் காட்சி. இவனுக்கு இப்படிதான் ஒட்டுக்கா சேர்ந்தனே பன்றி மாதிரி கத்துவானுங்க, அடித்தால் மட்டுமே அடங்குவானுங்க. காஷ்மீர்ல நேற்று மட்டும் 30 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. நேற்று 24 மணி நேரத்தில் மொத்தமாக பலி எண்ணிக்கை 90-ஐ தாண்டி போயிட்டு இருக்கு. காஷ்மீர்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல அந்த மக்கள் தொடர்ச்சியா போராடுறாங்க.
மொத்த இணையதள சேவை துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் மொத்தமாகவே இணையதளம் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் அவன் என்ன சொல்றான்னா, போராடுபவருக்கும் இந்தியாவுக்கும் வித்தியாசம் இல்லை, அவர்கள் எதிரிகள், இந்தியாவை போன்ற எதிரிகள், துளியும் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், கடுமையாக அவர்களை ஒடுக்குவோம் அப்படின்னு 24 மணி நேரத்தில் 30 பேர்த்த சுட்டுக் கொண்டது மிகப்பெரிய விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பிணங்களை, சடலத்தை பாகிஸ்தான் ராணுவம், காவல்துறை கடத்தி செல்கிறது என்ற குற்றச்சாட்டை பதிவு பண்றாங்க. அதாவது பிணம் இருப்பதனால தானே மரண எண்ணிக்கை தெரியுது. அப்படி பிணங்களாக கிடைத்தது தான் கடைசி 24 மணி நேரத்தில் 30 பேர் சொல்றது. மேலும் மொத்தமாக 90 பேர் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ அந்த பிணங்களை கடத்தி சென்று விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுமே அந்த போராடும் பரிதாபமான மக்கள் வைக்கிறாங்க. உண்மையாவே கதறி அழுறாங்க அந்த மக்கள்லாம். ஒரு சாதாரணமான ஒரு கோதுமைக்கும் மின்சாரத்துக்கும் கேட்கும்போது இப்படி 90 பேரை சுட்டுக் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது ஏற்க முடியாத செயல். நீங்கள் ஒரு இரட்டை வேடத்தை பார்க்கலாம். இந்தியாவில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரப்பான் பூச்சி என்ற பிரிவினைவாத சக்தி தலைவர்கள் போராடும் போது ஒரே ஒருவர் மீது துப்பாக்கி குண்டு, அதாவது ரியல் புல்லட், உண்மையான குண்டு பாயலை, தடியடி மூலமாக தான் கலைச்சாங்க. ஒட்டுமொத்தமாக பிரிவினைவாதி சக்திகள் ஒன்னா சேர்ந்து பிரச்சனை பண்ணாங்க. கத்துன்னு கத்துனானுங்க. ஒட்டுமொத்தமாக கத்துனானுங்க, பாராளுமன்றத்தை முடக்கிறானுங்க, பிரச்சனை பண்றானுங்க. ஆனா அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது நம்மோடு இருக்க வேண்டிய நம்முடைய ஒருங்கிணைந்த பகுதி. நான் அப்படிதான் சொல்லுவேன், அது நம்முடைய பகுதி. அப்படியே எல்லாத்தையுமே அண்டை நாட்டு மக்கள் கூட வச்சுக்கலாமே. ஒரு உணவுக்காக கோதுமை மாவு வேணும்னு போராடும் போது இப்படி சுட்டுக் கொல்லப்பட்டு அதிகாரப்பூர்வமாக 90 பேரை கொண்டிருக்கானுங்க அந்த பாகிஸ்தானுடைய வெறி பிடித்த இராணுவம். ஆனால் ஒரே ஒரு கண்டன அறிக்கையை இங்குள்ள பிரிவினைவாத சக்தி தலைவர்கள், எவன் பேர் சொல்லவும் நான் விரும்பலை, அதெல்லாம் அவ்வளோ அருவருப்பாக இருக்கு. ஒருத்தனாவது கண்டிச்சானா, ஒருத்தனாவது பேசுறானா, குரல் கொடுக்குறானா அந்த மக்களுக்காக? அவ்வளோ கதறி ஆள்றாங்களே. பாகிஸ்தான் ராணுவம் இப்படி சுட்டுக் கொள்றாங்க, 90 பேர் பிணமா கிடக்கிறாங்க, பிணத்தை காட்டுறாங்களே, ஒருத்தன் பேசுறானா? பேசவே மாட்டான். ஆனா இங்க எப்படா இந்த இந்தியாவை துண்டாடலாம், இந்த பிரிவினை சக்தி ஆட்சி செய்யலாம்னு சொல்லி குறிக்கோளோடு காத்துட்டு இருப்பாங்க. உங்கள் புரிதல் தான் சொல்றேன். தடியடி சம்பவம் எவ்வளோ பெருசு பண்ணப்பட்டது, எவ்வளோ பெருசு பண்ணாங்க. ஆனா இது பாருங்க, யாருமே பேசல. ஆனா இந்திய ராணுவம், இந்திய அரசு, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை விட நல்ல சந்தர்ப்பம் வராது. நிச்சயமாக ராணுவத்தை பயன்படுத்தி அந்த முழு ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றி நம்மோடு இணைப்பது. இன்னைக்கு அந்த மக்களும் அதற்கு இணைந்து செயல்படுவார்கள். அதை தாண்டியுமே கணிசமாக பாகிஸ்தானுடைய பகுதிகளை பிடித்து காசாவை போல, லெபனானை போல மண்மேடு ஆக்கி விடணும். இங்கிருந்து நம்ம பார்த்தோம்னா சில கிலோமீட்டர் பூமியில் ஒண்ணுமே கூடாது. அங்கிருந்து நம்ம பார்க்கும்போது பாகிஸ்தான் பன்றி எவன் வந்தாலும், பயங்கரவாத பன்றியோ ராணுவ பன்றியோ எவன் வந்தாலும் தெரிவது போல, அவனை கொல்வது போல இருக்க வேண்டும். நிச்சயமாக இஸ்ரேலுடைய பாணி மிக சரியானது. பார்க்கலாம் இந்தியா செய்யறாங்கன்னு சொல்லி. கடைசியா காசா நேற்று தாக்கப்பட்ட இன்னொரு வீடியோவை காட்டி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். அவன் பதிவு போட்டவன் என்ன சொல்றான்னா, எங்களுடைய 70% நிலத்தை பிடுங்கிட்டாங்க, 30% நிலத்துல சிறையில் இருப்பது போல, கடுமையான சிறையில் இருப்பது போல நெருக்கமா எங்களை வாழ வைக்கிறாங்க. அப்படி இருந்துமே இஸ்ரேலுக்கு மனசாட்சி இல்லாம சிறையில் இருக்கும் எங்களை இப்படி குண்டு போட்டு கொள்கிறார்கள். அவன் என்ன சொல்றான்னா, உலகத்தில் எந்த சிறைச்சாலையிலுமே குண்டு போட்டு கொன்று சரித்திரமே இல்லை, ஆனா இங்க நடக்குதுங்கிறான். அவ்வளோ கஷ்டப்படுறான், சிறைங்கிறான். வெளியே போயிருங்கடா, மிகப்பெரிய பணத்தை கொடுக்குறோம், போயிடலாம், போக வேண்டியதானே. சிறைங்கிறான், குண்டு போடுறாங்க, கொல்றாங்கிறான், வாழ இடம் இல்லைங்கிறான், நெருக்கிறாங்கிறான். அப்புறம் என்ன, நீ போற அப்படின்னா உனக்கு பணம் கொடுத்து நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அனுப்புறாங்க, போக வேண்டியதானே. ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு
தேவையே இல்லாமல் பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு பயங்கரவாதம் பண்ணிக்கிட்டு, ஆனால் இப்படி நடிப்பது இவர்களோட வழக்கம். ஆனால் அடிச்சா இப்படிதான் இஸ்ரேல் மாதிரி சொல்லி அடிக்க வேண்டும். நன்றிகள்.